ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நான் இப்போது உறவுகளின் சிறப்பை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற கடமைப்பட்டுள்ளேன். நான் ஒரு போட்டியில் பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்டேன். அந்த போட்டியில் பேசினது உறவுகளின் சிறப்பை பற்றி பேசினேன். அதை நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கள் வாழ்க்கையில் நாம் 1000 சாதனைகளை படைத்து விட்டோம். குடும்பத்திற்காக உழைப்பது குடும்பத்தை ஏன் மறந்து விட்டோம்? இன்றைய காலகட்டத்தில் சிந்தித்து பார்த்து சீர்த்து விட வேண்டிய விஷயம்தான் உணவு முறை. ஆறுதல் கூட ஆளில்லை. தங்கைக்கு திருமண தேதி குறித்த பின்பு தந்தையின் சுமைகளை இறக்கி வைக்க தோல் கொடுத்து தாங்கும் கூட்டம் தான் சகோதரர்கள். ஆனால் இன்று ஒவ்வொரு பெண்ணும் சொந்த பந்தம் ஏதுமின்றி ஆறுதல் கூட ஆளின்றி தவிர்க்கிறார்கள். நல்ல நிகழ்வுகளாக இருந்தாலும் துக்க நிகழ்வுகளாக இருந்தாலும் அவற்றிற்காக நாம் ஒதுக்கும் நேரம் வெறும் அரை நாள் தான். அதற்கு பின்னால் நீ யாரோ நான் யாரோ என்று இயந்திரத்தில் பணம் விற்பதற்காக இயந்திரமாய் வாழ்கிறது ஒரு கூட்டம். இன்று மருத்துவமனையில் சேர்ந்த நோயாளியுடன் அவர்களுக்கு மேற்னாலே உலக அதிசயம். அவர்களுக்கு பணிச்சுமை இருக்கிறதே. அவர்கள் போகாவிட்டால் அலுவலகத்தை யார் பார்த்துக் கொள்வார்கள்? பணத்திற்காக பணி செய்பவர்கள் இருக்கலாம், அது பாசம் இருக்குமா? பள்ளிக்கு செல்லும் பெற்றோர் ஆசிரியரிடம் தன் குழந்தையை தண்டிப்பதற்கு உரிமை அளித்தனர். ஆனால் குழந்தைகள் தண்டிப்புடன் படித்தனர். ஒரே ஒரு முறை நம் கடைசி காலத்தை நினைத்து பாருங்கள். இந்த உலகம் பணம் இல்லாத ஒருவனை அனாதை என்று சொல்வதில்லை. ஆனால் உறவுகள் இல்லாத ஒருவன் எத்தனை கோடிகள் வைத்திருந்தாலும் அவன் அனாதை தான் என்று மறந்து விடாதீர்கள். வயதான காலத்தில் நாதியற்றுவாகவா பாடுபட்டு ஓடி ஓடி உழைக்கிறீர்கள். உறவுகளின் நுண்ணதத்தை உணருங்கள். உறவு முறைகளை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அலைபேசியில் விளையாடுவதை புறம் நல்ல சொல்லு. விடுமுறை நாடு உறவினரோடு அவர்களுக்கு வீடுகளுக்கு சென்று உணவருந்தி விளையாடி ஓய்வெடுத்து அலைபேசி கழிப்படைய சொல்லுங்கள் என்று கூறி உறவுகளை காப்போம் என்ற உறுதியுடன் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுதான் நான் அந்த போட்டியில் சொன்னேன். நான் என் ப்ரைஸை காமிக்கிறேன், வாங்க.